அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துருக்கி மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம். இஸ்ரேல் தாக்குதலுக்கு அரபு லீக் அதிரடி ஆலோசனை, கூடிய அவசர கூட்டம். கூட்டு போர் பயிற்சி, அமெரிக்காவுக்கு வடகொரியா எச்சரிக்கை. பிரித்தானியாவின் பல பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. இஸ்ரேலின் டெல்னோப் விமானப்படை தளத்தை தாக்கிய ஈரானின் ஏவுகணை. எதிர்கால தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும், ஈரான் அணுசக்தி தலைவர் எச்சரிக்கை. மணிடோபாவில் சிறிய விமானம் விபத்து, 4 உயிரிழப்பு. பாகிஸ்தானில் 45 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை, 19 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. ரஷ்யாவின் ஆயுத தொடர்ந்து தாக்குதலின் நாசம், பின்னணியில் உக்ரைனிய உளவுத்துறை. தொடர்பென விரிவான செய்திகள். கட்டாரை தொடர்ந்து தங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிடுகிறதா என்ற குழப்பம் துருக்கி அரச வட்டாரத்தில் எழத் தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்காக கட்டாரில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அந்நாட்டு தலைநகர் தோஹாவுக்கு வந்த கமாஸ் பிரதிநிதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் துருக்கி, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. இந்த சூழலில் அடுத்த கட்டமாக தங்களை இஸ்ரேல் தாக்க வாய்ப்புள்ளதாக துருக்கி அரசு அதிகாரிகள் கணித்துள்ளனர். துருக்கி தலைநகர் அங்காராவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஜெஹி அக்துர் கூறுகையில், கட்டாரை தொடர்ந்து துருக்கியை குறிவைத்து தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் தயாராகி வருகிறது. இது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றார். பாலஸ்தீன் மற்றும் கமாஸ் அமைப்புக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பலமுறை கண்டனம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக காசாவில் இனப்படுகொலை செய்வதாக குற்றம் சாட்டி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஹிட்லருடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேபோல் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான செயல் திட்டங்களை வடிவமைக்க கமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களுக்கு அடைக்கலம் அளித்து வருவதாக துருக்கி மீது இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது. ஈரான், சிரியா, ஏமன் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளை இஸ்ரேல் தாக்கியுள்ள சூழலில் அயல் நாடுகளின் வான்பரப்பை பயன்படுத்தி தங்களை இஸ்ரேல் தாக்கக்கூடும் என துருக்கி அரச வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலை கண்டித்து கத்தாரில் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கத்தார் தலைநகர் தோஹாவில் இந்த அவசர கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கத்தார் தலைநகரில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி இஸ்ரேல் அத்துமீறி நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் வலுத்து வருகின்றது. தோஹாவில் கமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை ஈட்டி தந்துள்ளது. இதனை கண்டித்து தோஹாவில் அரபு இஸ்லாமிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்துக்கு கத்தார் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த நிலையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மத்திய கிழக்கு ஆசிய தலைவர்கள் பலர் தோஹாவுக்கு வருகை தந்துள்ளனர். அப்போது இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்களை ஓரணியில் திரட்டும் இந்த ஆலோசனைக்கு முன்பாக வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக தூதரக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக கடும் நடவடிக்கைகள் பாயுமா என்பதை குறித்து வரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளின் கடற்படையினர் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். நாளை முதல் 15 நாட்களுக்கு நடக்கவுள்ள இந்த தீவிர போர் பயிற்சியில் முத்தரப்பு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய தீபகற்ப கடலில் நடைபெறவுள்ள இந்த ராணுவ பயிற்சிக்கு எதிராக வடகொரியா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடகொரியா தலைவர் கிம் யாங் உன்னின் சகோதரியும் அந்நாட்டின் மூத்த அரசியல்வாதியுமான கிம் யோங் யாங் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார்.
அப்போது அவர் தெரிவிக்கையில், இந்த ராணுவ பயிற்சி பொறுப்பற்ற அதிகாரிகளில் கூட்டணியால் நடத்தப்படுகிறது. இது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் பல பகுதிகளுக்கு கடுமையான காற்று குறித்த மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பயண சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதுடன் பெரும்பாலான பூங்காக்கள், பாலங்கள், ரயில் நிலையங்கள் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மஞ்சள் எச்சரிக்கையானது 26 மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று தென்மேற்கின் கடலோர பகுதிகளில் வீசிய காற்றால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று காரணமாக M48-7 பாலம் இரு திசைகளிலும் மூடப்பட்டது. அதே நேரம் A628 வூட்ஹீட் பகுதியில் மிகப்பெரிய வாகனங்கள் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதலுக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்ரேலின் டெல்நோவ் விமான தளத்தில் பெரும் அழிவு ஏற்பட்டுள்ளதாக புதிய செயற்கைக்கோள் படங்கள் தெரிவிக்கின்றன. புதிதாக வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் ஈரானின் உண்மையான வாக்குறுதி நடவடிக்கையின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்ரேலிய ஆட்சியின் டெல்நோவ் விமானத்தளம் அளிக்கப்பட்டதையும், வெடிமருந்து கிடங்கின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் 2ஆம் நிலை வெடிப்புகள் ஏற்பட்டதையும் காட்டும் படங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் டெல்நோவ் விமானப்படை தளத்தை குறிவைத்து இவ்வாறு ஈரானின் ஏவுகணை தாக்குதல் தகர்த்தெறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் ஈரானால் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இவ்வாறான பதிவு வெளியாகியுள்ளது. IAEA பொது மாநாட்டில் ஈரானின் அணுசக்தி தலைவர் முகமது இஸ்லாமி, அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தங்கள் தாக்குதல்களை தொடர்ந்தால் தெஹ்ரான் இன்னும் கடுமையான பதிலடியை வழங்கும் என்று எச்சரித்தார். ஈரானின் அணு அறிவியலை பலத்தால் அழிக்க முடியாது என்று வலியுறுத்தினார். வியன்னாவில் உறுப்பு நாடுகளின் மூத்த பிரதிநிதிகளுடன் தொடங்கிய 69வது பொது மாநாட்டில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு ஈரானின் உரிமைகளை பாதுகாக்கும் என்றும், சியோனிச ஆட்சி மற்றும் அமெரிக்காவின் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டிக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் கூறினார். சியோனிச ஆட்சி எனது நாட்டின் மீது வெள்ளிக்கிழமை ஜூன் 13ஆம் தேதியன்று இராணுவ தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் பாதுகாக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்களை குறிவைத்தது. ஈரானிய அணுசக்தி இவ்வாறு இதனை தெரிவித்தார். ஈரானின் பெருமைமிக்க ஆயுதப்படைகள் குற்றவாளிகளின் பிரமிப்பையும் மேலாதிக்கத்தையும் தகர்த்தெறிந்தமையும், அமெரிக்காவிற்கு நசுங்கிய பதில்களை கொடுத்ததையும் உலகம் முழுவதும் கண்டது. அவர்கள் மீண்டும் ஒரு தவறு செய்தால் ஈரானின் பதில் இன்னும் நசுக்கும் வகையில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு அறிவியலும் அறிவும் இராணுவ நடவடிக்கைகள், ஆக்கிரமிப்பு மற்றும் பயங்கரவாதத்தால் அளிக்கப்படாது என்று அணுசக்தி அமைப்பின் தலைவர் கூறியுள்ளார். குழந்தைகளை கொல்லும் சியோனிச ஆட்சியின் நடவடிக்கைகளின் குறிக்கோள் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அழிப்பது மட்டுமல்ல, ராஜதந்திரம் மற்றும் அமைதியின் பாதையை எப்போதும் அழிக்கவே முயன்று வருகிறது என்று ஈரானின் அணுசக்தி தலைவர் இவ்வாறு கர்சித்து பேசியுள்ளார். கனடாவின் வடக்கு மனிடோபா மாகாணத்தில் நடந்த சிறிய விமான விபத்தில் 4 உயிரிழந்ததுடன் ஒருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்று RCMP தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை மாலை 6:45 மணியளவில் கேலண்ட் லேக் மவுண்டிகள் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செயின்ட் தெரோசா பாயிண்ட் முதல் நேசன் பகுதியின் தெற்கில் மேக்ஃபீஸ் ஏரி அருகே விமானம் விழுந்ததாக தகவல் பெற்றனர். அந்த விமானம் செயின்ட் தெரேசா பாயிண்ட் பகுதியிலிருந்து புறப்பட்டு மேக்ஃபீஸ் ஏரிக்கு செல்லும் வழியிலே விபத்துக்குள்ளானது. விபத்து இடத்தை கண்டறிந்து காவல்துறை ஹெலிகாப்டர் மூலம் அங்கு சென்றது. ஒன்டாரியோவில் உள்ள CFB ட்ரென்டோன் தேடுதல் மற்றும் மீட்பு குழுவும் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டது. 20 வயது விமானி கடுமையாக காயமடைந்திருந்தாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றினர். அதன் பிறகு எல்லையோர மாகாணங்களில் பயங்கரவாத தாக்குதல் பல மடங்கு அதிகரித்துள்ளது.
இந்த நடவடிக்கைகளின் போது தற்பொழுது பஜ்பூர் மாவட்டத்தில் முகாமிட்டிருந்த பயங்கரவாதிகள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதில் 22 பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். அதேபோல் தெற்கு வஜிரிஸ்தான் மாவட்டத்தில் நடைபெற்ற பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது 13 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்த துப்பாக்கி, வெடிமருந்து போன்றவை கைப்பற்றப்பட்டன. இதேபோல லோயர் திர் மாவட்டத்தில் லால் கில்லா மைதான் பகுதியில் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 10 பயங்கரவாதிகள் என மொத்தம் 45 அமைப்பினர்கள் கொல்லப்பட்டனர். இந்த இரு தாக்குதல்களிலும் கொல்லப்பட்டது தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்த அமைப்பினர்கள் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. உக்ரைனிய ராணுவ உளவுத்துறையின் ஒரு வட்டாரம் ரஷ்யாவின் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற தொடர்ந்து மீதான 2 தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் 3 ரஷ்ய தேசிய படை அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு ரஷ்யாவின் மேற்கு ஓரியோல் பகுதியில் உள்ள தண்டவாளத்தின் ஒரு பகுதியில் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மற்றொரு தாக்குதலில் ஆயுதம் தாங்கி வண்டிகள் அவற்றின் எரிபொருளுடன் அளிக்கப்பட்டன என்று உக்ரைனின் ஜிஜுவார் ராணுவ உளவுத்துறை வட்டாரம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி உக்ரைனின் கார்கிவ் மற்றும் சுமி பகுதிகளில் ரஷ்ய படைகளுக்கான விநியோக வழிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக உக்ரைனிய ஜிஆர்ஜு வட்டாரம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.